துன்பத்தில் காடி பெனேசுவே காடி பெனேசுவே காடி பெனேசுவே வானித்திலோக துன்பத்தில் காடி பெனேசுவே எருசலேமே ஆலயம் நானோடு வாழுவேன் ஏனாவலே அடைக்கலம் எப்போது சேருவேன் எப்போது சேருவேன் எப்போது சேருவேன் ஏனாவலே அடைக்கலம் எப்போது சேருவேன். இப்பொழுது திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கேட்போம். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கனவில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நண்பகல் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வுக்காய், இம்மட்டுமாய் நீர் எங்களை காத்து வந்த உம்முடைய தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபையிலே மிகப்பெரிய தலைவராய், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய், ஆற்காட்டுத்தன் திருச்சபையினுடைய செயலாளராய், ஆண்டவரே விருத்தாச்சலம் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராய், தலைமை ஆசிரியராய், நல்லாசிரியர் விருது பெற்றவராய், மக்களை நேசிக்கிறவர்களாய், ஏழைகளுக்கு உதவுபவராய், அநேகருக்கு வேலை வாய்ப்பை வழங்குபவராய், ஆண்டவரே ஐயா டாக்டர் பி ஏசரியான் ஐயா அவர்களை நீர் இந்த உலகுக்கு அனுப்பினீர் சுவாமி. ஆண்டவரே, அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர் மூலமாய் அநேகர் நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள். அவர் செயலாளராக இருந்த பொழுது ஆண்டவரே அநேக ஏழை மக்கள் நன்மை அடைந்து ஆண்டவரே வாழ்வாதாரம் பெற்றிருக்கிறார்கள் சுவாமி. பணி நியமன ஆணைகளை பெற்று, பதவி உயர்வுகளை பெற்று ஆண்டவரை இம்மட்டுமாய் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறார் சுவாமி. அப்படி அநேகருக்கு உதவியாய் இருந்த ஆற்காட்டுத்தர் திருச்சபையுடைய செயலாளர், எங்களுடைய பள்ளியினுடைய தாளாளராய் பொறுப்பேற்று எங்களோடு கூட நெருங்கி பழகி, நாங்கள் எல்லோரும் அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க முடியாமல் போனாலும், அப்பாக்களிடம் பேச முடியாமல் போனாலும், நாங்கள் எல்லோரும் ஒருமித்து ஏற்றுக்கொண்ட ஒரு அப்பாவாக என்னுடைய பள்ளியினுடைய வளாகத்திலே ஆண்டவரை அவர் உலாவினதை, பேசியதை, உரையாடியதை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி.